தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். Exodus chapter 17. யாத்ராகமம் 17. Exodus chapter 17. 15வது வசனம். Verse 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். And Moses built an altar and called the name of it, the Lord is my banner. இங்கே மோசே தேவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியானவர் மோசேயின் மூலமாக தேவனுடைய ஒரு பெயரை இங்கே வெளிப்படுத்துகிறார். அது என்ன பெயர்னா யெகோவா நிசி என்கிற பெயர். And here the Holy Spirit reveals through Moses a name of God which is Jehovah Nissi. யெகோவா நிசி என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்ற அர்த்தம். Jehovah Nissi means the Lord who gives us victory. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். The Lord is the one who gives me victory. பாருங்க, முழு உலகமும் வெற்றியை விரும்புகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. And it is an undeniable fact that all the world, throughout the world, everyone loves success. படிக்கிற பிள்ளைகளை பாருங்க. If you look at students who study, படிக்கிற பிள்ளைகள் பாருங்க, படிப்பிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். and students who study are wanting to excel in their studies. சில பிள்ளைகள் பாருங்க, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும். சில பிள்ளைகள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். சில பிள்ளைகள் பாருங்க, நேஷனல் லெவலில் ரேங்க் வாங்கணும்னு சொல்லி முயற்சி செய்து படிக்கிறார்கள். Some students want to get state first, school first, and state first, and national level first. They want to. அவர்கள் அப்படிப்பட்ட வெற்றியை விரும்புகிறார்கள். They want that kind of victory. தொழில் செய்கிறவர்களை பாருங்க. And look at people who do business. என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாங்கள் உற்பத்தி பண்ணுகிற பொருள் தான் நம்பர் 1 இருக்கணும்னு சொல்லி அவ்விதமாக விரும்பி தொழில் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். And how do they manufacture products? They manufacture in a way that their product must be the best among everything else. சினிமா தயாரிக்கிறவங்களை கூட கொஞ்சம் எடுத்துக்கங்களேன். Think about those who produce movies also. அவங்களுக்குள்ள ஒரு என்னன்னா, நான் தயாரிக்கிற படம் தான் உலகத்திலே தலை சிறந்த படமாக இருக்கணும் என்கிற ஒரு நோக்கத்தோட பெரிய பிரயாசத்தோடு தான் சினிமாலாம் எடுக்கிறாங்க. They produce it with the aim to be the best cinema. சினிமா நடிகரை பற்றி யோசித்து பாருங்க. Think about the actors. அவங்களுக்குள்ள ஒரு என்னன்னா, உலகத்திலே நம்பர் 1 நடிகராக நான் தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் அப்படி விரும்பி தான் பாருங்க தங்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்துகிறார்கள். How do they act? They act with being the best actor in mind. They want to be the best. விளையாட்டு வீரர்களை பாருங்க. Think about sports people. அவங்கள பற்றி சொல்லவே வேணாம். Don't even have to. சிலருடைய என்னன்னா, ஒலிம்பிக் மெடல் வாங்கணும், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கணும். Some people are striving so hard to get an Olympic gold. சமீபத்தில் ஒரு டென்னிஸ் வீரர்கிட்ட பாருங்க அந்த இன்டர்வியூ, அவர்கிட்ட கொஞ்சம் பேட்டி எடுக்கிறாங்க. And recently there was an interview with a famous tennis player. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. And they ask him, what do you want to be? அவர் சொல்கிறாரு, இங்கிலீஷில் எப்படி சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு பி எ ஹிஸ்டாரிக் நம்பர் 1. அதாவது சரித்திரத்தில் என்னுடைய ரெக்கார்டை யாருமே உடைக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான பிளேயராக இருக்க நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. Says I want to be a historic number 1. I want to be different from all the other number 1s. I want to be
at number one forever. எல்லாருமே வெற்றியை விரும்புறாங்க. Everybody loves success. தோல்வியை யாருமே விரும்புறது கிடையாது. Nobody wants failure. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வெற்றியை விரும்புறீங்க? How many of you want success? எல்லார் கையும் உயர்ந்துருச்சு. நற்செய்தி என்னவென்றால் அருமையானவர்களே, எல்லாரை பார்க்கலாம் நம்முடைய தேவன் வெற்றியை விரும்புகிறவராக இருக்கிறார். வெற்றி அவரிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. And do you know what the good news is? Our Lord wants us to be victorious more than anybody else, and victory comes from Him. நம்முடைய தேவன் வெற்றிக்கு ஊற்றாய் இருக்கிறார். And our God is the fountain of victory. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? பாருங்க, அவர் வெற்றிகரமானவராக தான் இருக்கிறாரு. And He is victorious. ஆனா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னவென்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று அவர் திட்டமாய் விரும்புகிறார். And what is the good news? He wants His children, that is us, to be victorious in this world. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் தோற்று போக கூடாது என்பது அவருடைய மாறாத சித்தமா இருக்கிறது. He never wants His children to be defeated at any time. அதுக்கு ஆதாரம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை. And that what proves that is the cross of Jesus Christ. மனுஷன் பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து தோற்று போனான். Man sinned and he gave place to the devil and he was defeated. இந்த தோற்று போன மனிதனை வெற்றிகரமானவனாக மாற்றும்படி தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். And to make this defeated man to be a victorious person, Christ came into the world. அதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். And that is why he was nailed on a cross. அதற்காக அவருடைய பரிசுத்த இரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டது. That is why all his precious blood was shed. அங்கே மனுக்குலத்துக்காக மரித்தார். And there he died for humanity. அடக்கம் பண்ணப்பட்டார். And he was buried. பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டார். And he went to hell and suffered. மூன்றாம் நாளிலே வெற்றி வேந்தனாக உயிர்த்தெழுந்தார். And he rose again on the third day as a victor. உயிர்த்தெழுந்த இயேசு ஜெய கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். And the risen Lord is a victorious Lord. அருமையானவர்களே, அந்த ஜெய கிறிஸ்து பாருங்க, இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். And this victorious Christ is the one who gives us victory today. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் பாருங்க. Look at what the apostle Paul says. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம். Come with me to 2 Corinthians. 2ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 2. 14வது வசனம். 2 Corinthians chapter 2 கொரிந்தியர் 2:14. verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God, who in Christ always leads us in triumphal procession and through us spreads the fragrance of the knowledge of Him everywhere. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் தேவன் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். The apostle Paul says, God gives us victory always. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe like that? பவுல் மாதிரி சேர்ந்து விசுவாசிக்கணும். You must believe like Paul. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எப்பொழுதும் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எப்பொழுதும் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார். God gives me the victory always. தோற்று போவோமோ? ஒருவேளை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் வெற்றி கிடைக்காம போயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? Are you thinking in this particular thing, will I be victorious or won't I be victorious? ரொம்ப போராட்டமா இருக்குதே. You think it's a very big struggle? இதுல ஜெயம் கிடைக்காம போயிருமோன்னு யோசிக்கிறீங்களா? Do you think the victory will be lost in this battle? நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். Let me give you a good news. நீங்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில கர்த்தர் நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். In that particular problem that you are facing, God will give you the victory. கொஞ்சம் லேட் ஆகலாம். It may be delayed. ஆனா நிச்சயமா வெற்றி வந்துரும். But definitely you will get the victory. ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். Because God in Christ always causes us to triumph. தேவன் வெற்றியை கொடுக்கிறாரா என்பதில் சந்தேகமே கிடையாது. There is no doubt whether God gives us victory or not. தேவன் எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கிறார் என்பது அதிக நிச்சயம். It is more than certain that God wants victory for everyone. ஆனா ஒரு காரியம் பாருங்க, நாம் வெற்றியை பெற்றுக்கொண்டோமா என்பதுதான் கேள்வி. But the more important question is whether we accepted or received the victory. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது சில சீஷர்களை அங்கே சந்திக்கிறார்.
the Apostle Paul, when he comes to Ephesus, he meets a few believers. அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. And these people have accepted Jesus and they are saved. அவங்கள பார்த்து ஒன்று கேட்குறாரு. And he asked them something. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாரு. You know, when you became believers, did you receive the Holy Spirit? Paul asked them. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Did you receive the Holy Spirit? என்ன அர்த்தம்? What is the meaning? அதாவது தேவன் பரிசுத்த ஆவியானவரை அருளிவிட்டார். What is the meaning? God has already given the Holy Spirit. தேவன் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளிவிட்டார். God has graciously given the Holy Spirit. அநேகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். Many of them have received it. நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? Have you received it? அப்படி கேட்கிறார். And that is what he's asking. பாருங்க, அதே போல தான் பாருங்க, எல்லா நன்மைகளையும், பரிசுத்தத்தையும், ஆரோக்கியத்தையும், ஐஸ்வர்யத்தையும், வெற்றியையும், எல்லா நன்மைகளையும் கல்வாரி சிலுவையிலே தேவன் பாடுபட்டு பாருங்க, அதற்காக கொடுக்க வேண்டிய கிரயத்தை எல்லாம் கொடுத்து அந்த நன்மைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அருளிவிட்டார். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா? And so, what is the thing? God has already given healing and prosperity and success in and through his work on the cross, Jesus' work on the cross. Now the question is whether you have received it or not. வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? What do you have to receive victory? அதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். And that is what we are looking at. விசுவாசிக்க வேண்டும். We have to believe. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். The Bible says without faith it is impossible to please God. For whoever comes to God must believe that he exists and that he is a rewarder of those who seek him. விசுவாசிக்கும் போது தேவனை நாம் பிரியப்படுத்துகிறோம். தேவன் நமக்கு அருளுகிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். When we believe, we are pleasing God and we receive all the blessings and benefits that he has for us. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணியே ஆண்டவர் இருந்து வெற்றியை வாங்கிடுவேன்னாரு. You know, one person said, I will fast and I will pray and on that basis I will receive everything from God. இன்னொருத்தர் சொன்னாரு, நான் வந்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணியே, கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணியே ஆண்டவர் இருந்து வெற்றியை வாங்கிடுவேன்னாரு. Another person said, I will cry and pray and I will receive everything from God. நிறைய பேருடைய நம்பிக்கை அவங்க உபவாசத்தின் மேல அவங்க ஜெபத்தின் மேல தான் இருக்குது. Many people's belief is not really in God. They believe in their prayer and their fasting and crying. நான் உங்களை சொல்லல. I'm not talking about you. பொதுவா பெந்தேகோஸ்தே மக்கள் தங்களுடைய ஜெபத்தின் மேலும் தங்களுடைய உபவாசத்தின் மேலும் தங்களுடைய கண்ணீரின் மேலும் தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. Many people, they actually believe in their own prayer, their crying and their fasting. உபவாசம் போடுங்க வேண்டான்னு சொல்லல. You know, fasting is good, do it. ஜெபம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல. You pray, that is also good, do it. கர்த்தர் வெறும் உபவாசத்தை கணக்கில் எடுத்து வெறும் ஜெபத்தை கணக்கில் எடுத்து வெற்றியை கொடுப்பது கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தர் விசுவாசத்தை கணக்கில் எடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. But God does not take into account your prayer and your fasting and give you victory. No. He takes into account your faith and gives you victory. வேதம் சொல்றது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். You know, the Bible says your faith is the victory that overcomes the world. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your faith is the victory. Our faith is the victory that overcomes the world. விசுவாசத்துல பாருங்க, ரெண்டு விதமான விசுவாசம் இருக்குது. You know, in faith we can talk about two kinds. ஒன்று மனுஷிக விசுவாசம். One is human faith. அடுத்தது தேவரகமான விசுவாசம். And the other is the God kind of faith. மனுஷிக விசுவாசம் ஐம்புலன்களால் வருகிறது. Human faith, it comes out of the five senses. தெய்வீக விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. But God kind of faith, it comes out of God's word. Out of God's word. திருப்போம் ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10, Romans chapter 10 17 பாருங்க. verse 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். So faith comes from hearing and hearing through the word of Christ. நல்லா விளங்குற மாதிரி சொல்லுறேன்.
விசுவாசம், அதாவது தெய்வீக விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும். The God kind of faith comes when we hear and hear the word of God. எனக்கு விசுவாசம் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? Do you think I don't have faith? இல்லாட்டி இப்போதைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, It's not a problem if it's not there now. அது விசுவாசம் இல்லாதது நான் சொல்லுறேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. It's not a problem that you don't have faith. ஆனா விசுவாசத்தை வாழ்க்கையில பெருக்கிக் கொள்ளலாம். You can increase your faith. விசுவாசம் வரக்கூடியதா இருக்கிறது. Faith is something that comes. எப்படி விசுவாசம் வருகிறது? How does faith come? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 விசுவாசம் வரும். By hearing and hearing and hearing the word of God, faith comes. நாங்களா இதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். And that is what we are doing. ரூம் அடைச்சிக்கிட்டு We are closing our room. இந்த தேவனுடைய வார்த்தையை குறித்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். We keep on hearing the truths of the word of God. கேட்க 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 விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருகிறதை நாங்கள் உணர்கிறோம். And as we listen and hear, faith increases in our heart. விசுவாசத்துல பெருக பெருக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு அது உதவியா இருக்கிறது. And when we believe, it is easier to inherit. It is easy to inherit all that God has for us. பாருங்க, மனுஷிய விசுவாசம் கண்டு விசுவாசிக்கிறது, தெய்வீக விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிறது. You know, human faith, it sees and it believes. The God kind of faith does not see yet believes. இயேசு சொன்னார், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். Jesus said, those who have not seen yet have believed, they are blessed. அதாவது தெய்வீக விசுவாசத்தை உடையவர்கள் பாக்கியவான்கள். That is, those who possess the God kind of faith, they are blessed. அடிக்கடி நான் சொல்றத மறுபடியும் சொல்லுறேன். இயேசு இந்த உலகத்திலே எனக்காக வந்து பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதை என் கண்ணால பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பாக்கியவான். You know, Jesus Christ came into this world for me. The Bible says it. I have not seen it personally, but I believe it, and so I am blessed. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதை இந்த கண்ணால நான் பார்க்கல, ஆனால் அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் பாக்கியவான். The Bible says, you know, Christ was crucified on the cross for me, and I have not seen that, yet I believe, so I am blessed. அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதை இந்த கண்ணால நான் பார்க்கல, ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பாக்கியவான். You know, the Bible says he died and he was buried for me, and I have not seen it, yet I believe, so I am blessed. இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதை நான் பார்க்கல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பாக்கியவான். You know, I have not seen that Jesus has risen again, but the Bible says it, and I believe it, and so I am blessed. இயேசு பரமேறி பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த மாம்ச கண்ணால நான் பார்க்கல, ஆனால் வேதம் சொல்கிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பாக்கியவான். You know, Jesus is seated at the right hand of the Father. I have not seen it with my eyes, but the Bible says it, and so I believe it. That's why I'm blessed. எத்தனை பேர் அப்படி பாக்கியவான்களா இருக்கிறீங்க? How many of you are blessed in that sense? காணாமல் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை விசுவாசிக்கிறீர்களா? Do you not see yet believe what is written in the word? நான் சொல்றேன், நீங்க தான் பாக்கியவான்கள். I tell you, you are blessed. தெய்வீக விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிறது. The God kind of faith believes without seeing. அப்படி விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். And those who believe in that way are blessed. ஏனென்றால் அந்த பாக்கியத்திற்குள்ளே வெற்றி அடங்கி இருக்கிறது. Because in that blessing there is victory. அந்த பாக்கியத்துக்குள்ளே வெற்றி இருக்கிறதுனால தான் அப்படி விசுவாசிக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. You know, because there is victory in that kind of blessing, the Bible says these people who have not seen yet believed, they are blessed. இன்னொரு காரியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னன்னா, விசுவாசம் அறிக்கையிலே வெளிப்படுகிறது. Another thing we have been looking at is that faith is revealed in and through confession. விசுவாச அறிக்கை நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. No, faith confession brings us victory. நம்ம என்ன பேசுகிறோமோ அது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. You know, what we speak, it really brings out what is in our heart. தேவனுடைய வார்த்தை குறித்த விசுவாசம் உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க பேசும்போது தேவனுடைய வார்த்தை குறித்த சத்தியத்தை பேசுகிறவர்களா இருப்பீர்கள். If you have faith concerning the word of God in your heart, you will speak
you know, the word of God. உள்ளத்துக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா அப்புறம் உங்க பேச்சு விசுவாச பேச்சா இருக்காது. If there is no faith in your heart, your speech will not be a speech of faith. டேங்க்ல நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற டேப்ல நல்ல தண்ணி வரும். You know, if there's good water in the tank, overhead tank, your tap will also give you good water. டேங்க்ல இருக்கிற தண்ணி கலங்கின தண்ணியா இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள வருகிற தண்ணியும் கலங்கின தண்ணியா தான் இருக்கும். If there's dirty water in your tank, the water that's coming in your tap will also be dirty. இயேசு சொன்னார் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Jesus said, out of the abundance of the heart the mouth speaks. என்ன விசுவாசிக்கிறீர்களோ அதை பேசுவீர்கள். Whatever you believe, that is what you'll speak. என்ன பேசுகிறீர்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். And whatever you speak, that is what will happen to you. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? How many of you understand what I'm saying? விசுவாசத்தை பேசி வெற்றியை சுதந்திரித்த மனிதர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். You know, we see in the Bible concerning people who have spoken their faith and have seen victory. அதுல தாவீது ஒரு முக்கியமான நபர். And one of the important people is David. தாவீது யோசுவா மோசே போன்ற மனிதர்களை பாருங்க நான் ஒரு மாதிரியாக காண்கிறேன். அவர்களை என்னுடைய நண்பர்களாகவும் காண்கிறேன். I see people like David and Joshua and Moses as my role models, and in one sense I see them as my friends. சிலர் கேட்குறாங்க உங்களை எந்த கூட்டத்திலையும் பார்க்க முடியலையே, உங்களுக்கு நண்பர்களே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Some people ask, we can't see you in any fellowships. Do you not have any friends? நான் அவர்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. I tell them I have so many friends. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, எலியா, எலிசா, தாவீது, சாலமோன், புதிய ஏற்பாட்டில் பேதுரு, பவுல், யாக்கோபு, யோவான் எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் தான். You know, I have so many friends starting from Abraham, Isaac, Jacob, Joseph, David, Solomon, and the list goes on. In the New Testament I have Peter and John and James and Paul and so on. அவங்க எல்லாரும் என் ரூம்ல இருக்காங்க. All are in my room. அவர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்கிறேன். I listen to their words. அவர்களை மாதிரிகளாக நோக்குகிறேன். I look at them as my role models. ஏன் அவர்களை மாதிரிகளாக நோக்குறேன்னா அவர்கள் விசுவாசத்தில் வெற்றி பெற்றவர்கள். Why do I look up at them as my role models? Because they have succeeded in their faith. அவர்களை மாதிரியாக நான் நோக்குகிறேன் ஏனென்றால் நானும் வெற்றி பெற விரும்புகிறேன். I look at them as my role models because I too want to be successful. தாவீது தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டதினாலே வெற்றி பெற்றான் என்று அவனை குறித்து வேதத்திலே நான் பார்க்கிறோம். And in the Bible we see that David was victorious because he confessed his faith. சங்கீதம் 116 Psalm 116 10வது வசனம் பாருங்க. verse 10. சங்கீதம் 116 10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். I believed even when I spoke. தாவீது என்ன பண்ணுகிறான்? தான் விசுவாசிக்கிறதை பேசுகிறான். அவன் பேசின விசுவாச வார்த்தைகள் அவனுக்கு வெற்றியை கொண்டு வந்தது என்று வேதம் போதிக்கிறது. No, David spoke what he believed and his words of faith brought him victory. That is what the Bible teaches. உதாரணத்துக்கு பாருங்க, கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது அவன் என்ன பேசினான் என்பது முக்கியமான அவனுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. You know, one of the most important confessions that he did was in front of Goliath. கோலியாத் 9 அடி உயரம். Goliath was 9 feet tall. நான் நினைக்கிறேன் நல்ல ஸ்டவுட்டா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். I think he would have had a very strong build. அவனுடைய நல்ல வாட்ட சாட்டமான ஆளு. He's a very, gigantic, very muscular person. தலைக்கவசம் போட்டிருக்கிறான். He has a, head, what is that called? Helmet. மார்க்கவசம் போட்டிருக்கிறான். He has a breastplate. பெரிய ஈட்டி வச்சிருக்கிறான். He has a spear. பெரிய கேடகம் வச்சிருக்கிறான். He has a big shield. இஸ்ரவேலருக்கு சவால் விடுகிறான். And he comes to the Israelites and he challenges them. பல ஆயிரம்
போர் வீரர்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போர் வீரன். And one of the chosen soldiers of so many Philistines. அவனை பார்த்த உடனே சவுலும் இஸ்ரவேல் மக்களும் நடுங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. And as soon as they saw him, Saul and the people of Israel, they were afraid. ஆனால் தாவீது அங்கே வருகிறான். But David comes there. தாவீது எப்படிப்பட்ட ஆள்னா கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்த மனுஷன். And what is special about David is that he is one who believed in the Lord. தாவீது பாருங்க, அவனை பார்த்த மாத்திரத்தில் இஸ்ரவேலர் பயப்பட்ட மாதிரி இவன் பயப்படல. இவன் அவனை பார்த்த மாத்திரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை பேசுகிறான். You know, he came there and he was not afraid like the rest of the Israelites. He came there and he started speaking his faith. 1 சாமுவேல் 17க்கு போவோம். Come with me to 1 Samuel 1 chapter சாமுவேல் 17. 17ஆம் அதிகாரம் 1 Samuel 32ஆம் வசனம் பாருங்க. chapter 17 verse 32. 1 சாமுவேல் 17:32. 1 Samuel 17:32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். And David said to Saul, let no man's heart fail because of him. Your servant will go and fight with this Philistine. 33ஆம் வசனம் பாருங்க. And verse 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தீனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். And Saul said to David, you are not able to go against this Philistine to fight with him, for you are but a youth and he has been a man of war from his youth. அதுக்கு தாவீது சவுல்ட்ட சொல்றான் பாருங்க 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். And verse 37, and David said, the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear will deliver me from the hand of this Philistine. எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க. See how wonderfully he said. இதுதான் விசுவாச அறிக்கை. This is faith. தேவன் என்னை ஒருவேளை தப்புவிப்பார்னு சொல்லல. He did not say the Lord might deliver me. கர்த்தர் அவருக்கு சித்தமானால் தப்புவிப்பார்னு சொல்லல. You know, if the Lord, he did not say if the Lord wills he will deliver me. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்கிறான். He says the Lord who delivered me from the paw of the lion and from the paw of the bear will deliver me from the hand of this Philistine. நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்கிறான். He will surely deliver me. கர்த்தர் மேல அவ்வளவு விசுவாசம். That kind of faith he had in God. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்த்து வருகிற சவால்களை பார்த்து நீங்க எப்படி பேச முடியுமா? Today can you speak like that to your troubles? நான் சொல்றேன், நீங்க அப்படி பேசுவீர்களானால் கண்டிப்பா தப்புவிப்பார். And I tell you today, if you speak like that, the Lord will definitely deliver. அப்படி பேசுவீர்களானால் ஜெயம் உங்களுடையது. If you speak like that, victory is yours. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? How many of you understand what I'm saying? தப்புவிப்பார் என்று சொல்றான். Lord will deliver. இப்ப கோலியாத்திட்டே பேசுறான். And then he speaks to Goliath himself. 46ஆம் வசனம் பாருங்க. Verse 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். This day the Lord will deliver you into my hand, and I will strike you down and cut off your head, and I will give the dead bodies of the host of the Philistines this day to the birds of the air and to the wild beasts of the earth, that all the earth may know that there is a God in Israel. தாவீது என்ன சொன்னானோ அதன்படிதான் நடந்தது. And what happened was according to what David said. தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான், தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். David overcame Goliath. தாவீது வெற்றியை விசுவாசித்தான், தாவீது வெற்றியை பேசினான், தாவீது வெற்றியை அடைந்தான். David believed in victory, he spoke victory, and he got the victory. நல்லா கவனிங்க, இது மாறாத பிரமாணம். This is an unchanging principle. வெற்றியை பேசுகிறவர்கள் தோற்று போக முடியாது, தோல்வியை பேசுகிறவர்கள் வெற்றி பெற முடியாது. Those who speak victory cannot be defeated, those who speak defeat can never be victorious. ஆகவே விசுவாசித்து தேவனுடைய மக்கள் வெற்றியை பேசும்போது தேவன் அருளுகிற வெற்றியை
அவர்கள் சுதந்திரிக்க முடியும், சுதந்திரித்துக் கொள்வார்கள். And so when people believe and speak the victory that God has for them, they will experience the victory that God has for them. ஆகவே தாவீதினுடைய விசுவாச அறிக்கை அவனுக்கு வெற்றியை கொடுத்தது போல பாருங்க, நமக்கும் நம்முடைய விசுவாச அறிக்கை கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். Like the faith confession of David gave him victory, our faith confession can give us victory. தாவீதினுடைய விசுவாச அறிக்கையில இன்னும் ஒரு சில வசனங்களை பாருங்க. Let us look at some more of David's faith confession. சங்கீதம் 18. Psalm 18. சங்கீதம் 18 Psalm 18, 33 வசனம் பாருங்க. verse 33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He made my feet like the feet of a deer and he set me secure on the heights. தாவீது ஒரு காரியத்தை மனசுல பதிச்சு வச்சிருக்கிறான். அது என்னவென்றால் தேவன் என்னை உயர்த்துகிற தேவன். Here David has something in his mind. What is that? My God is one who lifts me up, who raises me up. நீங்க சங்கீதத்தில் நிறைய இடத்துல வாசிக்கலாம். கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், என்னை உயர்த்தினார். You know, in the Psalms, you can read in many places, he anoints me, he lifts me, and so on. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Your kindness, it makes me great. உம்முடைய நாமத்தினாலே என் கொம்பு உயரும். By your name, my horn will be exalted. இதெல்லாம் அவனுடைய விசுவாசம். தேவன் என்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். All this is his faith. God is the one who lifts me up, who raises me up. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களாகிய நமக்கும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், தேவன் என்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். And today we people who are saved must have an idea that God wants to lift us up. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe like that? உயர்வுக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், உயர்வுக்கென்றே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். God has called us for victory, for being lifted up. God has saved us for that purpose. ரட்சிக்கப்பட்ட அநேகருக்குள்ள பாருங்க ஒரு சந்தேகம் இருக்குது. And so many who are saved have doubts. ரட்சிக்கப்பட்டுட்டோம், We are saved, இனி என்ன ஆகுமோ? and after this what is going to happen to us? பெந்தெகோஸ்தே வட்டாரத்தில் பாண்டல் பெந்தெகோஸ்தே சொல்றேன். I'm talking about Pentecostal circles here. சோகால்டு பெந்தெகோஸ்தே. Yeah. பாண்டல் பெந்தெகோஸ்தே. உண்மையான பெந்தெகோஸ்தே நாம தான். வசனத்தின்படி பாருங்க, வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்கிற மக்கள் தான் உண்மையான பெந்தெகோஸ்தே. Those who believe the word and act according to the word, they are the true Pentecostals. இந்த பாண்டல் பெந்தெகோஸ்தே வட்டத்தில் என்ன சொல்றாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, இனி ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு காத்திருக்குது. In these other Pentecostal circles, they say, if you are saved, all your troubles have started. நம்ம சர்ச்சில் கூட பாருங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாரு. In our church also, one person took baptism and he came out of the water. யாரோ ஒருத்தர் வந்து பாருங்க, அவரை சந்திச்சு, பிரதர் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா, இனிமே தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாரு. Another person met him and said, have you been baptized? Only now your trouble starts. இனிமே தான் கஷ்டம் இருக்குது, இனிமே தான் பாடுகள் இருக்குது, இனிமே தான் நெருக்கங்கள் இருக்குது, இனிமே தான் துன்பங்கள் இருக்குது, அந்த மாதிரி சொல்லி விட்டார். All your troubles, all your problems, everything starts now. அவர் கதைகளையும் போய் நிற்கிறாரு. And he was shaken. சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு. And he said it and he left. இவர் எப்படி நிற்கிறார், வந்து என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் இந்த மாதிரி. அவர் சொன்னார், பாஸ்டர் எவர் சொன்னார்? He was coming and telling me, he told that way. சொல்லிட்டு போயிட்டார் பாஸ்டர். He told and left. Who said? நான் சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, இனிமே தான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் இருக்குதுன்னு. I said, you have been baptized, only now your experience of milk and honey starts. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்தார்கள், அது ஞானஸ்தான அடையாளமா இருக்கிறது. செங்கடலை கடந்து பாருங்க, அவர்களுக்கு கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருந்தார். The Israelites, they crossed the Red Sea, and the Red Sea is baptism. And after crossing the Red Sea, God had the land flowing with milk and honey for them. இஸ்ரவேல் மக்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னா, அவர்களை உயர்த்த வேண்டும், அதுதான் தேவனுடைய திட்டம். And what was God's plan for the Israelites? He wanted to lift them up. பெந்தெகோஸ்தே வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? இந்த உலகத்தில் பாடுகள் இருக்குது, துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது,
இப்படி தான் நம்ம வாழணும், ஆனால் முடிவில் கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி பாருங்க போதிக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் அப்படி போதிக்கிறாங்க. Worldwide, in Pentecostal circles, they teach that, there will be troubles in this world, problems and everything. And finally, when we go to heaven, everything will be solved. இஸ்ரேல் மக்களுடைய விடுதலையை எப்படி போதிக்கிறாங்கன்னா, அவங்க கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கி 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைய விட்டாரு. 40 வருஷம் கழிச்சு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போனாரு. அதே போல ரட்சித்த மக்களையும் 40 வருஷம் ஒரு பரதேசியை போல இந்த உலகத்தில் அலைய விடுகிறாரு. அப்புறம் 40 வருஷத்தின் முடிவில் பரமக்கானாகிய பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. இப்படி போதிக்கிற சபைகள் நிறைய இருக்குது. And what do they teach? They teach that after the Red Sea experience, these Israelites, they wandered in the wilderness for 40 years, and similarly we also have to wander 40 years and then we'll enter into the heavenly Canaan. வெற்றியும் உயர்வும் இந்த உலகத்தில் கிடையாது. செத்த பிறகு பரலோகத்தில் போய் ஆண்டவர் வெற்றியும் உயர்வையும் தருகிறார் என்று போதிக்கிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். சபை ஸ்தாபனங்களும் இருக்கிறது. Victory and being lifted up is not for this world, and this is being taught in many denominations. ஆனா வேதத்தில் பாருங்க, உபாகமத்தின் புத்தகத்துக்கு போவோம். But come with me and look at the scriptures. உபாகமம் 32, Deuteronomy chapter 32. உபாகமம் 32 9ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. Deuteronomy 32 from verse 9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். But the Lord's portion is his people, Jacob his allotted heritage. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். I like this verse very much. அதாவது கர்த்தருடைய சொத்து யாருன்னு கேட்டீங்கன்னா, who is the Lord's, அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய சொத்து. who is the Lord's portion? Those who have accepted him are his portion. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தான் ஆண்டவருடைய சொத்து. I am God's heritage. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க, நான் தான் ஆண்டவருடைய சொத்து. I am God's heritage. ஏன்னா நமக்காக தான் அவருடைய பரிசுத்த ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை சொத்தாக வாங்கி இருக்கிறார். It was for us that his innocent blood was shed. His holy innocent blood was shed for us, to purchase us. அவருடைய ஜனங்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் பாருங்க. Look at how he loves his people. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. The Lord's portion is his people. இப்ப 10ஆம் வசனம் பாருங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உயர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். இஸ்ரவேல் மக்களை பற்றி கர்த்தர் இங்கே பேசுகிறார். The Lord is speaking about the Israelites. He found him in a desert land, and in the howling waste of the wilderness, he encircled him, he cared for him, he kept him as the apple of his eye. பாழான நிலம், ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி, இது எகிப்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார், விடுதலையாக்கி அவர்களை நடத்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Here, a desert land, a howling waste of the wilderness, it speaks about Egypt. There he took them out from there, he encircled them, he cared for him, and he kept him as the apple of his eye. இப்போ பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க. Now verse 13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். He made him ride on the high places of the land. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு ஜிலேபி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. No, I don't know what you feel, but it feels like I've eaten a sweet. எல்லாரும் சொல்லுவோம் பூமியில் உள்ள, பரலோகத்தில் உள்ள போடல, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். என்ன அர்த்தம்? உயர்வுக்கென்றே அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். What is the meaning of this verse? He brought them out with the purpose of lifting them up and raising them up. உயர்வுக்கென்றே அவர்களை ரட்சித்தார், உயர்வுக்கென்றே அவர்களை நடத்தினார். He saved them with the purpose of lifting them up. நான் சொல்றேன், உங்களையும் உயர்வுக்கென்று தான் ரட்சித்திருக்கிறாரு, உங்களையும் உயர்வுக்கென்று தான் அழைத்திருக்கிறாரு. Do you know what? God has saved you and God has called you with the purpose of lifting you up. வருகிற நாட்களில் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். And in the coming days you will be lifted up to the high places of the land. உயர்ந்த ஸ்தானங்களிலே பாருங்க ஏறி இருக்கும்படி, நம்மை உயர்த்தும்படி பாருங்க தேவன் அநாதி திட்டத்தை நம்மை குறித்து வைத்திருக்கிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. And it is God's eternal plan that we ride on the high places of the land. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு மலைவாழ் மக்கள் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
You know, many years ago, I had an opportunity to speak in front of a hillbilly audience. கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 பேர் அந்த கூட்டத்தில் கூடியிருந்தாங்க. You know, there were 50 to 60 people who were gathered there. எல்லாருமே பாருங்க இந்த கூலி வேலை செய்கிறவங்க. All of them were coolie workers. ஆனால் அற்புதமான விஷயம் என்னன்னா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க. But the amazing thing was that every one of them was saved. அதை நடத்துகிறவரும் ரட்சிக்கப்பட்டவர். And the one who was doing it, leading it, was also saved. நான் அந்த பக்கம் அங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டாங்க. ஐயா ஒரு கூட்டம் நடக்குது, இல்லை பிரசங்கம் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். You know, they told me, I was at a certain place and they told me, you know, there's this gathering here, you come here and preach for us. அவங்க இந்த மாதிரி பாரம்பரியமான காரியத்தை விசுவாசிக்கிறவங்க. எந்த மாதிரினா கர்த்தர் எய்த்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள வந்து வனாந்திரத்தில் அலைய விட்டார், 40 வருஷம் அலைய விட்டார். அந்த மாதிரி நம்ம ரட்சித்து இந்த உலகத்தில், இந்த உலகமாகிய வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைய விடுவார். அப்புறம் பரலோகத்துக்கு பரமக்கானனுக்கு எடுத்துக்கொள்வார்னு சொல்லி அப்படி விசுவாசிக்கிற கூட்டம் அது. You know, but that group was actually believing that God calls people and He leads them into the wilderness, and for 40 years they must be in the wilderness before they go to the heavenly Canaan. போதிக்கிறவரும் அதான் விசுவாசிக்கிறாரு. அவருடைய போதகத்தை கேட்ட மக்களும் அப்படிதான் விசுவாசிச்சாங்க. You know, the preacher and the flock both believed like that. ஆனால் நான் போய் But I went there. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இந்த பூமியிலேயே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையில் மரித்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டிருக்கிறாரு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமியிலே நம்முடையதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். I went there and I preached God wants us to have a good life on this earth. That is why He went to Calvary and He took the cross upon Himself and He died for us to experience victory in this life. நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், We are the நாம் children இயேசு of விசுவாசிக்கிறவர்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே ஆபிரகாமை போல விசுவாசித்து இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நல்ல வாழ்க்கையை நாம் சுதந்தரிக்கலாம், அது முடியும் என்று நான் பிரசங்கம் பண்ணேன். You know, we are the children of Abraham, and Christ took the curse upon Himself, and so we can experience this victory in this life. அதை நடத்துனவரும் அந்த பிரசங்கத்தை கேட்டவங்களும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. You know, the people who heard the preacher and the others, they were shocked actually. ஏன்னா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு எனக்கு. You know, because I looked at their faces, I knew. ஆனால் அது சத்தியமாக இருந்ததுனால நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது, நிறைய பேருக்கு அது விசுவாசத்தை கொடுத்தது. And because it is the truth, it gave many people victory, it gave many people faith. முடிஞ்ச உடனே அப்படியே வந்து சூழ்ந்துட்டாங்க என்னைய. And as soon as the meeting was over, they came and crowded around me. அவங்க சொன்னாங்க, ஐயா இப்படி ஒரு பிரசங்கத்தை எங்க வாழ்நாள்ல கேட்டதில்லைன்னு. In our lifetime we have not heard preaching like this, they said. இப்படி ஒரு பிரசங்கத்தை நாங்க கேட்டதே இல்லைன்னு. We have never heard preaching like this. நான் யோசிச்சேன், வனாந்தர பிரசங்கத்தை கேட்டதுனால தான் வாழ்க்கை முழுவதும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க தான், ஆனால் வாழ்க்கை முழுவதும் வனாந்தரமாகவே இருக்குது. You know, because they have heard this wilderness preaching, their whole life is a wilderness now. நான் சொல்றேன், நீங்க இங்க வருகிற நீங்கள் பாக்கியவான்கள், வார வாரம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. But those who come here, you are blessed because every week you are hearing this. தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை உயர்த்துகிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And God has a plan of lifting up those who are saved. தாவீதுக்கு இது நல்லா தெரியுது பாருங்க. ஆகவே தாவீது வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறான். வாசிங்க சங்கீதம் 28. And David knows this and he prays for the Israelites like this. Psalm 28. சங்கீதம் 28 Psalm 28 9ஆம் வசனம் பாருங்க. verse 9. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உயர்த்தியருளும். Oh, save your people and bless your heritage, be their shepherd and carry them forever. என்ன அருமையா ஜெபிக்கிறான் பாருங்க. See how well he prays. தேவன் தம்முடைய ஜனத்தை குறித்து உயர்வின் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்காக இப்படி ஜெபிக்கிறான், ரட்சித்து ஆசீர்வதித்து போஷித்து உயர்த்தியருளும்.
And he knows what plans God has for them, and he says, save and bless and be their shepherd and lift them up. கர்த்தர் சாட்சியா இருக்கிறாரு. ஜீவ வார்த்தை ஆலயத்துக்காக டெய்லி நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். You know, the Lord is my witness. I pray every day for Living Word Church in that way. ஆகவே நான் நிச்சயமா சொல்லுகிறேன், இங்க வருகிறவர்கள் கண்டிப்பாக உயர்த்தப்படுவீர்கள். And so I can say for sure that those who come here will be lifted up. கொஞ்சம் என் கூட சேர்ந்து விசுவாசிங்க. Just believe with me. உயர்வு பாருங்க, அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. You know, being lifted up is God's plan for us. சங்கீதக்காரன் அந்த 18ஆம் சங்கீதத்துல இன்னொரு குறிப்பையும் சொல்லுகிறான். 33ஆம் வசனத்துல Psalm 18:33. கவனிங்க. Psalmist says something else. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். He made my feet like the feet of a deer, and he set me secure on the heights. கவனிச்சிங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய உயர் ஸ்தலம். My heights. இன்னொரு முறை சொல்லுவாங்க என்னுடைய உயர் ஸ்தலம். My heights. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is the meaning? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். What does that mean? God has a high place for everyone who is saved. தேவன் மனிதனிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. God is no respecter of persons. தேவனுக்கு செல்ல பிள்ளைகள்னு யாருமே கிடையாது. God does not have any favorite children. நான் ஆண்டவருடைய செல்ல பிள்ளைன்னு யாருமே சொல்ல முடியாது. Nobody can say I am God's favorite. ஆனா நான் சொல்லுகிறேன் எல்லாருமே செல்ல பிள்ளைகள். But everyone is a favorite child. எல்லாருமே தேவனுக்கு பாருங்க வேண்டியவர்கள் தான், வேண்டாதவர்கள் என்பது யாருமே கிடையாது. And everyone God wants and nobody is unwanted. அப்ப எனக்கென்று தேவன் ஒரு உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கும் போது யாராவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் உயர்த்தப்பட்டால் நான் அவங்கள பார்த்து பராமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. When God has a high place for myself, I don't have to look at someone else when they are lifted up, and I don't have to be jealous of them. அவர்கள் உயர்த்தப்படும் போது நான் சந்தோஷப்படுகிறேன். When they are lifted up, I rejoice. ஏனென்றால் வேதம் சொல்கிறது சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுங்கள். Because the Bible says, rejoice with those who rejoice. சந்தோஷப்படுகிறேன் என்றால் அவர்களை உயர்த்தின கர்த்தரை தான் நானும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களை உயர்த்தியிருப்பாரானால் அவரை விசுவாசிக்கிற என்னையும் அவர் உயர்த்துவார். So what do I think when other people are lifted up? I look at them, the same God who lifted them up is my God, and he is well able to lift me up. அவர்களுக்கு உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கிற கர்த்தர் எனக்கும் உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். The Lord who has a high place for those people also has a high place for me. நான் சொல்றேன் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உயர் ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். And I tell you, every one of you, God has a high place. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுடைய உயர் ஸ்தலத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். பாருங்க, பெரிய பாஸ்டர் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாங்க. You know, the senior pastor tells a story. He was in a denomination 35 years ago. அவங்க கிட்டத்தட்ட 40 அதுக்கு முன்னாடியே நாங்கள் எங்களுடைய திருமணமாகி நான் வந்து இந்த ஊழியத்தில் ஜாயின் பண்ணுவதற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த ஸ்தாபனத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. You know, even before I was married, he was in that denomination for 10 years. அவங்க சொல்லுறாங்க, நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஊழியர் கூட்டம் நடக்குமா, அந்த ஸ்தாபனத்தில் ஊழியர் கூட்டம் நடக்குமா. And in that denomination there will be a pastor's seminar. சென்னையில், in Chennai. கிட்டத்தட்ட 70 to 80 ஊழியக்காரர்கள் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க அந்த ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொள்வாங்களாம். And those of that denomination, 70 to 80 preachers will take part in that seminar. அன்னைக்கெல்லாம் காருங்கிறது ரொம்ப அரிய பொருள். And in that day a car was something very rare. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் காரா தான் இருக்குது. Today everywhere we look there are cars. யார் இடத்துலயுமே கார் கிடையாது. And nobody had cars in that day. ஆனா அந்த ஸ்தாபன தலைவர் மட்டும் ஒரு பழைய கார்ல வருவார். And only the head of the denomination had an old car. அந்த ஊழியர் கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடைவேளையில் அந்த டீ டைமில் கிட்டத்தட்ட எல்லா ஊழியக்காரங்களும் அந்த காரை சுற்றிக்கிடுவாங்களாம். You know, during the tea break, all the other pastors will go and stand around that car.
ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறவாங்களாம். and they will talk about the car to each other. ஐயா எப்போ பார்த்தாலும் காரில் தான் போவார். This person always goes in a car. அப்போ ஐயா காரை விட்டு இறங்கவே மாட்டார். He never gets down from the car. வயிற்றெரிச்சலில் பேசுகிறாங்க. They are jealous and so they are speaking. பொறாமையில் பேசுகிறாங்க. They are speaking out of envy. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பெரிய பாஸ்டர் அவங்களில் ஒருத்தர் தான் அந்த நாளில். And in those days, our senior pastor was also one among those other people. ஆனால் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அது இவங்க காதில் விழுந்த மாத்திரத்தில் பெரிய பாஸ்டர் யோசிப்பாங்களா, ஐயோ இந்த கூட்டத்தோட நம்ம சேரவே கூடாது. And our senior pastor used to think we must never associate with this kind of people. இவர் யாரையாவது கூட்டிட்டு பக்கத்தில் டீ கடைக்கு போயிடுவாராம். He used to call somebody up and he used to go separately to இந்த மாதிரி பொறாமையில நம்ம பேசக்கூடாது. And so we must not speak out of jealousy. இந்த மாதிரி வயிற்றெரிச்சல்ல பேசக்கூடாது. We must not speak out of envy. இந்த மாதிரி ஸ்தாபன தலைவரை கரிச்சு கொட்டி அவரை சபிக்க கூடாது. Should not scold the head of a denomination. ஏன்னா அவருக்கு காரை கொடுத்த கர்த்தர் நிச்சயமா எனக்கும் ஒரு காரை கொடுப்பார். Because the Lord who gave him a car will also give me a car. அப்படிதான் பெரிய பாஸ்டர் நினைச்சாங்களாம். And that is what the senior pastor thought. பெரிய பாஸ்டர் சொல்றாங்க, ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக அவரை காட்டிலும் விலை கூடின காரை புது காரை கர்த்தர் கொடுத்துட்டாராம். And in a few years God gave him a better car, a new car than the denomination head. நம்ம பாயிண்ட் என்ன? What are we saying? ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர் ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has a high place for each and every one of you. யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டார்னா அவர் மேல பொறாமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. Don't have to be jealous of any one person who is blessed. நான் சொல்றேன், இன்னைக்கு அவருடைய டர்ன், நாளைக்கு என்னுடைய டர்ன். And so we say today it's his turn, tomorrow it will be our turn. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார். உங்களுடைய உயர் ஸ்தலங்களிலே கர்த்தர் உங்களை நிறுத்துவார். He will lift you up to your heights. கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். You will definitely receive the high place that God has for you. இன்னும் ஒரே ஒரு விசுவாச அறிக்கையை பாருங்க. Let us look at one more faith confession. சங்கீதம் 45, Psalm chapter 45, மன்னித்துக் கொள்ளுங்கள், சங்கீதம் 44, Psalm 44, 5வது வசனம். verse 5. சங்கீதம் 44, 5. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். Through you we push down our foes. Through your name we tread down those who rise up against us. சொல்றான் பாருங்க, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். எல்லாரும் சொல்ல மிதிப்போம். பாருங்க, Those who rise up against us we tread down. தாவீது தன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக, தன்னுடைய வாழ்க்கையின் எதிர் சக்திகளுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கிறவனாய் இருந்தான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். We see that David was one who spoke the name of the Lord against those who rose up against him. கோலியாத்துக்கு முன்னால நிக்கும்போது கோலியாத்தை பத்தி என்ன சொன்னா, நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறான். David says, you come to me with a sword and with a spear and with a javelin, but I come to you in the name of the Lord of hosts, the God of the armies of Israel, whom you have defied. கர்த்தருடைய நாமத்தை வாயிலே வைத்து உச்சரிக்கிற ஒரு மனிதனாய் அவன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். He is someone who had the name of the Lord in his mouth. கோலியாத்து சொல்றான், உன் கையில ஈட்டி இருக்குது, உன் கையில கேடகம் இருக்குது, ஆனா உன் கையில இருக்கிற ஈட்டியை பார்க்கலாம், உன் கையில இருக்கிற கேடகத்தை பார்க்கலாம், என்னோட இருக்கிற கர்த்தர் பெரியவர், அவருடைய நாமம் பெரியது. So he's saying, you have a sword, you have a spear, you have a javelin, but my God, whose name is with me, he is greater than what you bring. கர்த்தருடைய நாமம் பெரிதா இருக்கிறதுனால நீ என்னை கொல்ல முடியாது, நான் தான் உன்னை கொல்ல வேண்டாம். And so you cannot kill me because the name of the Lord is greater and I will take the victory, I will defeat you. பழைய ஏற்பாட்டில்
தாவீதுக்கு இருந்த கர்த்தருடைய நாமம் என்ன? வாசிங்க. சங்கீதம் 83. What name of the Lord did he run to? Psalm chapter 83. தாவீதுக்கு இருந்த நாமம் வாசிங்க. சங்கீதம் 83 17. Psalm 83 verse 17. யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர். Psalm 83? Psalm 83 17. Okay. Whose name is the Lord. It says. யெகோவா, எல்லாரும் சொல்ல யெகோவா. Whose name is the Lord. பழைய ஏற்பாட்டு காலத்துல தாவீதுக்கு இருந்தது யெகோவா என்னும் நாமம். You know, the name of the Lord in the Old Testament was Jehovah. அந்த நாமத்தை உச்சரித்து எதிரிகளை வீழ்த்தினான். He spoke out that name and he defeated அந்த his நாமத்தை foes. உச்சரித்து எதிரிகளை எதிர்ப்புகளை மிதித்தான். And he spoke out that name and he trod down every obstacle. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் என்ன? And what is the name that is given to us in the New Testament? என்ன நாமங்க? The name of Jesus. இயேசு. Jesus. இன்னொரு முறை சொல்லுவோம் இயேசு. Jesus. இன்னொரு முறை சொல்லுவோம் இயேசு. Jesus. அந்த நாமத்தை பற்றி பாருங்க. Look at the name. பிலிப்பியர் 2 அதிகாரம் Philippians chapter 2 10வது வசனம் பாருங்க. verse 10. பிலிப்பியர் 2 அதிகாரம் 10வது Philippians வசனம். chapter 2. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். So that at the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth. வானோர்னா தேவதூதர்கள். You know, in heaven means angels. பூதலத்தோர்னா மனிதர்கள். On earth means men. பூமியின் கீழானோர்னா பிசாசுகள். And under the earth means devils. இயேசுவின் நாமத்துல தூதர்களுடைய முழங்கால்கள் முடங்கும், மனுஷருடைய முழங்கால்கள் முடங்கும், பிசாசுடைய முழங்கால்கள் முடங்கும். In the name of Jesus, the knees of angels and of men and of devils must bow. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். The name of Jesus is greater than every other name. தாவீது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தலை தூக்குற எந்த பிரச்சனையையும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து மிதிக்கணும். And we must, cast down any problem that rears its head in the name of Jesus. எப்படி மிதிக்க போறீங்க? How are you going to tread it down? இயேசுவின் நாமத்தை உச்சரித்து அந்த பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகும்படி கட்டளை கொடுக்க வேண்டும். In Jesus' name you must speak to the problem, you must command it to go to nothing. வர்ஷிப்ல இந்த தம்பி சொன்னார் இல்லையா, இயேசுவின் நாமத்துல மலையை பார்த்து பேச வேண்டும். He was saying in the worship how you must speak to the mountain in the name of Jesus. மலையை பற்றி பேசக்கூடாது, மலையை பார்த்து இயேசுவின் நாமத்துல பேச வேண்டும். You must not speak about the mountain, you must speak to the mountain in the name of Jesus. பேசினா ஓடி போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? If you speak, it will flee. How many of you believe? இப்போ உலகமெங்கும் பாருங்க, உலகத்தையே பயப்படுத்துகிற ஒரு புதிய பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. And today there is something that is making the whole world afraid. அதை பற்றி சொல்லவே வேணாம், செல்போன்ல இருக்குது. You don't have to talk about it, they just tell you on the cell phone. ஒவ்வொரு கால்லையும் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க. And every call you make, they'll make sure they tell you. நான் சொல்லுறேன், அந்த பேரை சொல்லி அந்த அந்த வைரஸ் இயேசுவின் நாமத்தினால ஒளிஞ்சு போன்னு சொல்லி அதை பார்த்து கட்டளை கொடுங்க, அது தலை மேல காலை வச்சு மிதிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. God says you speak to that virus and you command it to go to nothing in Jesus' name. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து அதை சபிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அது சபிக்கப்பட்டு போயிடும், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. If you curse it in the name of Jesus, it will be cursed and nothing shall harm you. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் சொன்னார். Jesus said, in my name you shall cast out demons. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால கொரோனாவை துரத்துவீர்கள். You will cast out all viruses in Jesus' name. அது நம்ம வீட்டு பக்கம் வராது. It will not come to our household. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. Don't have to fear. அதை பார்க்கலும் பெரிய நாமம் வாயில இருக்கணும்.
the greater name must be on our lips. உலகமெல்லாம் அதை பேசி தான் கெட்டு போனாங்க. The whole world is talking about it and they are being destroyed. நீங்க அதை பத்தி பேசாதீங்க. Don't talk about that. நீங்க எல்லா நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமத்தை பேசுங்க. Speak about the name which is above every other name. அந்த நாமத்திலே வல்லமை இருக்கிறது. And in that name there is power. அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது எதிர்ப்புகள் அடங்குகிறது. And when you speak that name out, all oppression goes down. தாவீது கோலியாத்தை ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Like David defeated Goliath, you will defeat every problem that comes against you. சமீபத்தில் ஒரு பிரசங்கியாரை பற்றி கேள்விப்பட்டேன். In recent times I heard about a preacher மெக்சிகோல, in Mexico. அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. It's near America. அந்த அங்க வந்து ஒரு பிரசங்கியார் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாராம். There one preacher was preaching the gospel. நிறைய பேர் விசுவாசிச்சு ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. And many of them believed and came into the faith. ஆனா அங்க இருக்கிற ஆட்கள் அவருக்கு எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேர் எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. But some of the people who were there, they were giving him trouble. சொன்னாங்க இயேசுவை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னாங்க. Don't talk about Jesus. ஆனா இவர் விடல. But he did not stop. இவர் இயேசுவை பற்றி பேசிட்டே தான் இருந்தாரு. He was talking about Jesus. திடீர்னு ஒரு நாள் And suddenly ஒரு பயங்கரமான கடி நாயை கொண்டு வந்துட்டாங்க. they suddenly brought a rabid dog. அந்த கடி நாயை விட்டு இவரை கடிப்பதற்காக கொண்டு வந்துட்டாங்களாம். They brought it to bite him. இவர் அதை பார்த்தாராம். பார்த்த உடனே இவர் பயப்படலையா? And he looked at it and he wasn't afraid. சொன்னாராம் இயேசுவின் நாமத்தில் உன்னை சபிக்கிறேன்னாராம். He said, I curse you in Jesus' name. அதே இடத்திலே சுருண்டு விழுந்து செத்து போயிட்டான். It fell down and it died right there. அத்தனை பையலும் கையை கட்டி வாயை பொத்தி இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. And so everybody was standing and listening to whatever he had to say. இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க. Look at what power Jesus' name has. அதனால தான் தாவீது சொல்லுகிறான் உம்முடைய நாமத்தினால எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை மிதிப்போன்றான். That is why David says we will cast down everybody who comes against us. நீங்களும் இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. You also speak the name of Jesus. இயேசுவின் நாமத்தை பேசுங்க. You speak the name of Jesus. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, whatever your எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, whatever your problems may be, இயேசுவின் நாமத்தில் பேசுங்க. speak in Jesus' name. தாவீது ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீங்க. Like David won the victory, you will also win the victory. ஆமென். Amen. எல்லாம் தயவு செய்து Let us all stand up together. பரலோகத்தின் தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம். Heavenly Father, we praise you. இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for this wonderful evening. வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for your wonderful words. விசுவாச அறிக்கையை குறித்த விளக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your truth about faith confession. இயேசுவின் நாமத்தை குறித்த கர்த்தா வெளிப்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the revelation of the name of Jesus. இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the power in the name of Jesus. விசுவாச வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும். Help us to speak words of faith. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to confess. எதிர்ப்புகளை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Help us to overcome difficulties. எல்லா எதிர்ப்புகளையும் மிதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். Help us to overcome oppression. ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help us to win the victory. நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். You are the one who lifts us up. எங்களுக்கென்று ஒரு உயர் ஸ்தானத்தை நீர் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you because you have a high place for us. அதை நாங்கள் சுதந்தரிக்க எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. Help us to inherit it. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless everyone who is இதை gathered செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for doing it. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003. தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.